வழியாக நம்ம வேதாளத்தை நம்ம விக்ரமாதித்தர் தோள் மேலே தூக்கிக்கிட்டு எடுத்துகிட்டு வராருங்க. அந்த ஜீமுதகேதுவுக்கு அவன்கிட்ட ஒரு கற்பக விருட்சம் இருந்துச்சு. அதனால அவன் என்னைக்குமே அவன் கஷ்டப்பட்டதே கிடையாது. அவனுடைய சுற்றத்தாரும் எல்லாருமே நல்லா இருந்தாங்க. இந்த ஜீமுதகேது என்ன பண்ணுறான்னா, அந்த கற்பக விருட்சத்தை வேண்டி ஒரு பையனை பெற்றெடுக்கிறான். அந்த பையனுக்கு பேர் கீமுதவாகனம். அவனுக்கு பேருக்கு ஏற்ற மாதிரியே அவனிடம் அவன் மனசில் என்றைக்குமே ஒரே நல்ல எண்ணங்கள் தாங்க. அப்பா அந்த மாதிரி நான் ஒரு ஐடியா வச்சுருக்கேன், என்னப்பா நீங்கள் உத்தரவு கொடுத்தீங்கன்னா நான் அதை செயல்படுத்துவேன் இந்த கற்பக விருட்சத்தை வச்சு. அப்படி ஓகே, நீ என்ன செஞ்சாலும் நல்லது தான் செய்வ, சரிப்பா உன் இஷ்டப்படியே செய்யும். அந்த கற்பக விருட்சத்துக்கிட்ட அந்த மரத்துக்கிட்ட போகிறான். மரத்துக்கிட்ட போயிட்டு என்ன சொல்கிறான்னா, கற்பக விருட்சமே இத்தனை நாளாக எங்கள் சுற்றத்தாரையும் எங்களையும் நீ காப்பாற்றிக்கிட்டே வந்துட்ட, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். இப்போ நீ ஒரே ஒரு செயல் மட்டும் செய்யணும். இந்த மாதிரி நீ இந்த உலகத்தில் வறுமையே இருக்கக்கூடாது, ஏழ்மையும் இருக்கக்கூடாது, பசி இருக்கக்கூடாது, பஞ்சம் இருக்கக்கூடாது. இதெல்லாம் இல்லாமல் செய்துவிட்டு நீ உன்னுடைய இடத்திற்கு சென்று விடலாம். அது ஃபுல்லாக கற்பக விருட்சம் என்ன பொண்ணும் பொருளும் அள்ளி தந்து மழை மாதிரி கூச்சிடுச்சு. அவங்க அப்பாவுக்கு சந்தோஷமாக இருந்தாலும் அவங்க சுற்றத்தார்களுக்கெல்லாம் பயங்கர கடுப்பு. சுற்றத்தார்கள் அனைவருமா சேர்ந்து போகிற இவனை அந்த பதவியிலேருந்து எடுத்துட்டு அவங்க அப்பாவையும் தள்ளி விட்டுட்டு நம்ம ஆட்சிக்கு வந்துடணும் அப்படின்னு பார்க்குறாங்க. கீமுதவாகனன் என்ன சொல்கிறான் அப்படின்னு கேட்டால், யார் ஆண்டா என்ன, நம்ம அவங்களும் நம்மளுடைய இடம் தானே, அவங்க ஆண்டுட்டு போகிறாங்க, புண்ணியம் தேடக்கூடிய செயல்களை செய்து நம்ம நல்லா வரலாம் வாங்கப்பா அப்படின்னு சொல்கிறோம். காடில் ஒரு குடில் அமைத்து அங்கே இருக்காங்க. இந்த இடத்துக்கிட்ட அவனுக்கு மித்திர வசு அப்படின்னு ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கிறான். அந்த இடத்துல ஒரு கோவில் ஒன்று இருக்குது, துர்க்கை அம்மன் கோவில். அந்த கோவிலுக்கு போகிறான். அந்த கோவிலில் மலையவதி அப்படின்னு வரசி அங்கே கோவிலுக்கு சாமி பார்க்கறதுக்கு வரா. என்ன பண்ணுறா, போய் பார்க்குறான். பார்த்துட்டு அவளை திருமணமும் செய்து கொள்கிறான். அவளை ஒரு நாள் தன்னுடைய ஃப்ரெண்டான மித்திரவசுவோட அந்த இமயமலைச்சாரலில் வேட்டையாடுறதுக்கு போகிறான். போன வழியில் பார்த்தீங்கன்னா ஒரே எலும்பு குவியலாக கிடக்கு. எங்கே பார்த்தாலும் என்னடா எலும்பு குவியலாக கிடக்கே அப்படின்னு அவன் யோசிக்கிறான். என்னவா இருக்கும்? இனிய கதைகளை கேட்க வந்திருக்கும் என் இனிய சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் யமுனா. என்னுடைய கதைகள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நான் எப்போ கதை போடுறேனோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரியா? இப்போ 19வது கதையில், கீமுதவாகனன் கதையில் யோசிச்சு பார்த்தீங்களா என்னென்னு, ஏன் எலும்பு குவியல் கிடக்கு அப்படின்னு யோசிச்சு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க யோசனைக்கு என்ன ஆன்சர்னு பார்க்கலாம். இப்போ தன்னுடைய ஃப்ரெண்டான அந்த மித்திரவசுவோட அவன் என்ன பண்ணுறான், அந்த மலைச்சாரலுக்கு போகிறான்னு பார்த்தோம் இல்லையா? போய் பார்க்குறான், ஒரே எலும்பு குவியலாக கிடக்கு. எலும்பு குவியலாக கிடக்குன்னும் போது என்னென்னா, இவனுடைய யோசிச்சு பார்க்குறாங்க என்ன ஏதுன்னும் போது, அப்போ அவனுடைய ஃப்ரெண்டு அந்த மித்திரவசு சொல்கிறான், இது எல்லாம் பாம்பினுடைய எலும்பு குவியல் அப்படின்னு சொல்கிறான். ஏன் இவ்வளோ பாம்புகளா? எப்படி? இவனுக்கு யாராவது நம்ம சித்தார்த்தர் மாதிரி புத்தர் மாதிரி ரொம்ப இறக்க சுபாவுடையவன், ஏன் இப்படி கஷ்டப்படுறாங்க, ஏன் கஷ்டப்படுத்தியிருக்காங்க, இவ்வளோ பாம்புகளை ஏன் கொல்லணும், அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்குறான். அப்போ அந்த மித்திரவசு சொல்கிறான், அந்த பாம்புகளினுடைய அம்மாவான கத்ரு அப்படின்னு ஒருத்தி, அந்த கத்ரு என்ன பண்ணுறா, கருடனுடைய அம்மாவான வினதை அப்படிங்கிறவளை ரொம்ப காலத்துக்கு அடிமையாக்கி அவள் என்ன பண்ணியிருக்கா, கஷ்டப்படுத்தியிருக்கா, அடிமையாகவே வச்சுருந்துருக்கா. இதை தாங்காமல் அந்த கருடன் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு காலகட்டத்தில் அந்த கர்த்ருவை தோற்கடித்து அவளுடைய குழந்தைகள்னால் யார், அந்த நாகங்களை எல்லாம் கொலை பண்ணியிருக்காரு. அப்போ கொலை பண்ண ஆரம்பித்தது தான் இன்ன வரைக்கும் டெய்லி அவர் நிறைய கொலை பண்ணிட்டு இருந்திருக்கும்போது அந்த நாகங்களுடைய தலைவனான நாகராஜன் பயந்து போயிட்டாராம். ஐயோ நம்ம இப்படி போயிட்டே இருந்தால் நம்மளுடைய இனம் என்ற ஒன்றே இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கருடன்கிட்ட மன்றாடி கேட்டு, அப்பா உனக்கு வேண்டியது இறை தானே, அது டெய்லி நாங்கள் ஒவ்வொரு பாம்பாக உனக்கு அனுப்பி வைக்கிறோம், தயவுசெய்து எல்லாரையும் மொத்தமாக குவிக்காத அப்படின்னு சொன்னோன்னே சரின்னு சொல்லி ஒத்துக்கொண்டாராம். அதனால தினமும் ஒரு பாம்பு யாருக்கு அனுப்பி வைக்கிறாங்கன்னு கேட்டால் இவருக்கு கருடனுக்கு அனுப்பி வச்சிட்ருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படியா, கருடனுக்கு அனுப்பி வைக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் ரொம்ப பாவம் இல்லையா, எதுக்கு இந்த பாவமான காரியத்தெல்லாம், கருடன் திருமாலினுடைய வாகனம், அவர்கிட்ட கொஞ்சம் கூட இறக்க சுபாவம் இல்லாமல் போச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தமாக நம்ம நின்றுட்டே இருந்தோம். அப்போ இந்த அரண்மனை வரைக்கும் வந்துட்டாங்க. அரண்மனை வரைக்கும் வந்தோன்னே இவன் யோசிச்சுக்கிட்டே வராரு, யார், இந்த கீமுதவாகனன் யோசிச்சுட்டே வரான், இது எப்படி தடுப்பது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே வரான். வந்துகிட்டே இருக்கும் பொழுது அந்த அரண்மனை வாசல் வந்தோடனே அந்த வாசல் காப்பாளன் கூப்பிட்டான். அப்படி உள்ள அவன் அந்த மித்திரவசு போயிடுறான்.
இவன் மட்டும் வெளியில நீ போ நான் வரேன்னு சொல்லிட்டு நின்றுட்டே இருக்கான். நின்றுட்டே இருந்தவன் திரும்பியும் வெளியில வந்து அப்படியே ஒரு உலா வந்துக்கிட்டே இருக்கான். உலா வந்துகிட்டே இருக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஒரு அழுகுரல் கேட்குது. யாரோ அழுகிற மாதிரி சத்தம் கேட்குது. உடனே இவன் அங்கே போய் பார்க்குறான். அங்கே பார்த்தா ஒரு பெண், அதாவது நாகக்கண்ணின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பெண் அழுதுட்டுருக்கா. என்ன அப்படின்னு கேட்டால் தன்னுடைய பையன் அந்த அழுதுட்டுருக்கா. அழுதுட்டு இருக்கும்போது அவள் புலம்புறா. என்ன சொல்லி புலம்புறா? இத்தனை பேர் இருக்காங்க மகனே இந்த உலகத்தில், அப்படி இருக்கும் பொழுது நாங்கள் உன்னை வெயிலோடைய கிரணங்கள் கூட உன்னை படாமல் நாங்கள் வச்சுட்டு வளர்த்துட்டு வந்தோம். உன்னைய போய் உயிரோடு அந்த கருடன் கொத்தி தின்னறதை நாங்கள் எப்படி பார்த்து சகிப்போம்? நாங்கள் இதுக்கு இருக்கிறதுக்கு இல்லாமையே போகலாம். நீ தான் போகணுமா அந்த ஊர் உலகத்தில்? உன்ன மாதிரி எத்தனை பாம்புகள் இருக்குது, அதில் யாரையாவது ஒருத்தரை பிடிச்சி இழுத்துட்டு போகக்கூடாதா? இதெல்லாம் நியாயமா? அப்படி இப்படின்னு அவள் அழுகிறா. அழுதோடனே இவர் என்ன பண்ணுறாரு? இவர் ஜீமுதவாகனன் தான் ரொம்ப பரோபகார மனசுடையவர் இல்லையா? அவர் என்ன பண்ணுறாருன்னு, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, டங்குன்னு போய் அங்கே போய் நின்றுப்படுறாரு. எங்கே போய் அந்த நாகக்கண்ணி முன்னாடி நிற்கிறாரு. இவரை பார்த்தோன்னே இப்போ திடீர்னு நம்ம புலம்பிக்கிட்டு இருக்கோம், திடீர்னு யாராவது வந்து நின்னா ஒரு பயந்துருவோம் இல்லையா? இந்த அம்மா முன்ன பின்ன கருடனை பார்க்கல. அதனால் இந்த அம்மா நினச்சிக்கிறாங்க இவர் தான் வந்து ஜீமுதவாகனன் தான் கருடன் நினச்சிட்டு, ஐயோ கருடன் வந்துட்டான், என் பிள்ளையை வந்து பிடிச்சிட்டு போகிறான்ட்டு அழுகுறாங்க. அழுதுட்டு கருடன் நினச்சிக்கிட்டு, அப்பா நீ என்னை வேணால் தூக்கிட்டு போ, என் பிள்ளையை விட்டுடு தயவு செஞ்சு அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அவருக்கு வந்து ஜீமுதவாகனன் சொன்ன அம்மா. உடனே இந்த சத்தத்தை கேட்டுட்டு சங்கசூடன் அவனுடைய பையன், அந்த குட்டி பாம்பு இருக்குல்ல, அந்த பாம்பு பையன் வந்துடுறான். வந்தோடனே பார்க்குறான், அம்மா இது ஒன்றும் கருடன் இல்லைம்மா, ஏம்மா பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு, ஐயா நீங்கள் யாருன்னு கேட்குறான். அப்போ அவன் சொல்கிறான், அப்பா நான் வந்து அவனுடைய ஹிஸ்ட்ரி எல்லாத்தையுமே சொல்கிறான். சொன்னோடனே அப்போ வந்து இந்த சங்கசூடன் சொல்கிறான், நீங்கள் வந்து தயவு செஞ்சு மன்னிச்சுக்கணும், என்னுடைய உயிரை போக்குவது, என்னை உயிரை காப்பாற்றி உங்கள் உயிரை கொடுப்பதற்கு எனக்கு வந்து அதில் விருப்பமே கிடையாது. நான் என்னவா இருந்தாலும் நான் தான் போராடி என்னை பாதுகாத்துக்கணும். அதில் வந்து நான் உங்களை தயவு செஞ்சு பலியிடா வந்து எனக்கு விருப்பமே இல்லை, மன்னிச்சிடுங்க, நீங்கள் போங்க தயவு செஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட, அம்மா நீ சும்மா அழாத, நீ வீட்டுக்கு போ, நான் வந்து போய் சிவபெருமானை ஒரு சுற்றிட்டு நான் வந்து கருடன் வந்துடுவான், இந்த சிவபெருமானை சுற்றிட்டு நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சிவன் கோயிலுக்கு போயிடுது. அந்த பாம்பு போயிடுது. இந்த அம்மாவும் அந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிடுறான். இவன் அந்த இடத்துலேயே நின்றுட்டு ஜீமுதவாகனன், அப்போ கருடன் இங்கே தானே வருவான்னு சொன்னான், அப்போ நம்ம இங்கேயே நிற்கலாம், நின்றுட்டு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்பொழுது கரெக்டாக கருடன் வந்துடுது. இந்த கருடன் வந்த வேகத்தில் அந்த ஜீமுதவாகனனை வந்து அந்த பாம்புன்னு நினச்சிட்டு கொத்த ஆரம்பிச்சிருச்சு. கொத்தி தலையெல்லாம் கொத்துது, தலையில் உள்ள அந்த கிரீடங்களில் உள்ள அந்த மணிகள்லாம் அருந்து கீழே உழுகுது. கொத்தி அவனை நல்லா கொத்துன்னு கொத்திட்டு சாப்பிட ஆரம்பிச்சிது. அப்படி சதை வேற பிண்டம் வேறமாக நிற்கும்போது அங்கேருந்து அந்த சங்கசூடன் வந்துக்கிட்டு இருக்கான், இன்னும் வரலை. சதை வேற பிண்டமாக இருக்கவனையும் அந்த கழுகு வந்து அப்படியே தூக்கிட்டு போகிற மாதிரி போகுதான். போனும்போது அந்த ஒரு மணியானது அந்த மலையவதியினுடைய முன்னாடி வந்து விழுகுது. விழுந்தோடனே பார்க்குறான், ஐயோ இது நம்மளுடைய கணவனுடைய ஆச்சே அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மாமனார் மாமியார்கிட்ட போய் கேட்டுறான், என்ன ஆச்சுன்னு தெரில என்னுடைய கணவனுக்கு அப்படின்னு வருத்தப்படுறான். அப்போ அவங்க அந்த ஜீமுத்தகேதுக்கு வந்து கொஞ்சம் ஞானம் நிறைய, நல்ல சாஸ்திர ஞானம் உடையவர். அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் நேரம் யோசிச்சு பார்க்குறாரு. பார்க்கும்போது அவர் கண்டுபிடிச்சிடுறாரு, இது வந்து கருடனுடைய வேலை, கருடன் தான் ஏதோ பண்ணிட்டான், வா போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா அந்த மலையவதி 3 பேர் கிளம்பி வராங்க. இதே டயத்தில் இந்த சங்கசூடன் கோவிலுக்கு போயிட்டு இங்கே வந்து பார்க்குறான், கருடனுக்காக வந்து நிற்கிறான். பார்க்குறான் பாறையெல்லாம் ஒரே ரத்தமாக நிற்குது. அப்பயே அவனுக்கு புரிஞ்சு போயிடுது, ஆஹா நமக்காக அவர் வந்து உயிரை விட்டுட்டாரே அப்படின்னு மனசு வருந்தி அழுது இதுக்கு என்ன செய்யலாம்னு யோசிச்சுட்டு, எங்கேயாவது கருடன் இருக்கிற இடத்த நம்ம தேடித்தான் போகணும், வேறு வழியே கிடையாதுன்னு சொல்லிட்டு கருடனை தேடி இவனும் வரான். இப்படியே வரும்பொழுது ஒரு இடத்துக்கு வரும்போது இவனுடைய உயிர் போகுது. யாருடைய உயிர் அப்படின்னு கேட்டால் ஜீமுதவாகனுடைய உயிர் போகுது. அப்போ ஜீமுதவாகன் நினைக்கிறான், ஆகா நான் நல்ல புண்ணியம் பண்ணியிருக்கேன், இந்த உயிரை இந்த உடலை எடுத்ததுக்கு யாருக்காவது உபசாரமாக இருந்திருக்கேன்னு நினைக்கும் போது நான் ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான். அப்போ இந்த கருடன் வந்து நினைக்கிறான், என்ன இது நம்ம எல்லா பாம்பும் அழுவும், என்னை அவன் ஒன்றும் பண்ணாதன்னு கத்தும், ஆனால் இவன் மட்டும் கொத்த இவன் வந்து சந்தோஷமாக இருக்கானே, அப்போ இவன் வந்து பாம்பு இல்லையா அப்படின்னு யோசிச்சு பார்க்குறான். இன்னொன்று வந்துட்டு இப்போ அவன் யோசிக்கிற நேரத்திலேயே இந்த சங்கசூடன் அங்கே வந்துட்டு, ஐயா கருடனே, அவர் வந்து பாம்பு கிடையாது, அவர் வித்யாதர இனத்தை சேர்ந்தவர், தயவு செய்து அவரை விட்டுடுங்க, என்னையை பிடிங்க, நான் தான் உங்களுக்கு இரையாக வேண்டியவன் அப்படின்னு சொல்கிற நேரத்தில் அந்த மலையவதியும் அவங்க வந்துடுறான். மலையவதி அவங்க மாமனார் மாமியார் எல்லாரும் வந்துடுறாங்க. வந்தோடனே எல்லாரும் வந்து நின்றுட்டு இருக்கும்பொழுது அதுக்குள்ளே இவன் இறந்துடுறான். அந்த ஜீமுதவாகனன் இறந்து போயிடுறான். உணர்ந்து போனோடனே அவங்க
அந்த மலையவதி உடனே அந்த கௌரிட்ட, அதாவது பார்வதி தேவிட்ட சொல்கிறா, பார்வதி தேவி, நீ எனக்கு ஒரு வரம் கொடுத்த இல்லையா, நீ இவனை திருமணம் செய்து கொள், நீ நீடூழி வாழ்வ, நல்லா இருப்பேன்னு சொன்னேன். ஆனால் இன்னைக்கு என்னுடைய கணவன் இறந்து போயிட்டான், நீ கொடுத்த வரம் இதுதானா அப்படின்னு அழுகிறா. அழுதோன்னு அசரீரியாக அந்த பார்வதி தேவி சொல்கிறாங்க, நீ கவலைப்படாத, என்றைக்கும் நான் கொடுத்த வரம் பொய்யே ஆகாது, நான் அவனை உயிர்ப்பிக்க வைப்பேன்னு சொல்லிட்டு ஒரு தண்ணி மழை பெய்கிற மாதிரி இப்படி ஒரு அந்த உடம்பு மேலே அப்படி தெளிக்கிறாங்க. தெளித்தோடனே பார்த்தீங்கன்னா அவன் முன்பை விட அழகாக ஜீமுதவாகனன் அழகாக எழுந்து உள்ளே வரான். ஏந்துன்னுட்டு எல்லாரும் சாமியை வணங்கிட்டு அவங்கவுங்க இடத்துக்கு போகிறாங்க. போகிறதுக்கு முன்னாடி இந்த கருடனும் தன்னுடைய சேலை, எப்போவுமே இந்த கிளைமேக்ஸில் கரெக்டாக போலீஸ்லாம் வருவாங்க, எல்லோரும் திருந்திடுவாங்க பாருங்கள். அதே மாதிரி இந்த கருடனும் என்ன பண்ணுறான், நான் பண்ணதெல்லாம் தப்பு, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னால் யாரெல்லாம் கொல்லப்பட்டார்களோ அத்தனை எலும்புகளையும் திரும்பவும் பாம்புகளாக மாற்றி உயிர் கொடுத்து எல்லாமே சுபமாக முடிஞ்சிடுச்சு இப்படின்னு சொல்லிட்டு இதோட இந்த கதையை நிறுத்துதுங்க நம்ம வேதாளம். என்ன தான் கேட்டிருக்கோம் கொஸ்டின், இதில் என்ன கேள்வி இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? ஒன்றும் இல்லை. அது என்ன கேட்குதுன்னா, இதில் அதாவது சங்கசூடன், இன்னொருத்தையார் ஜீமுத்தவாகனன், 2 பேரில் யார் ரொம்ப உயர்ந்தவர்கள் அப்படின்னு கேட்குது. கேட்டோம் நம்ம. அப்போ அதுக்கு ஒரு உடனே சொல்கிறாரு, சங்கசூடன் தான் அப்படின்னு நம்ம விக்ரமாதித்தன் சொல்கிறார். உடனே இது கேட்குது, எப்படி நீ சங்கசூடன் சொல்லலாம்? ஜீமுதவாகனன் எவ்வளோ உயர்ந்தவன், அந்த கற்பக விருட்சத்தையே அவன் என்ன பண்ணியிருக்கான், எல்லாருக்கும் பயன்படட்டும்னு சொல்லி தானே விடுவிச்சான். அதுவும் இல்லாமல் தன் உயிரையே அவன் என்ன பண்ணுறான், ஒரு பாம்புக்காக கொடுக்க வந்தான் இல்லையா? அப்போ அந்த ஜீமுதவாகனன் உயர்ந்தவன் இல்லையா அப்படின்னு கேட்குது. உடனே இல்லை, அவன் சொல்கிறாரு, அவர் செஞ்சதெல்லாம் கரெக்டு தான், கற்பக விருட்சத்தை இந்த உலகத்துக்கே பயன்படணும்னு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் தன்னுடைய உடலையே அந்த சங்கசூடனுக்காக விட்டு கொடுத்தாரு. எல்லாமே உண்மைதான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதை விட உயர்ந்தது எது தெரியுமா? 6 அறிவு உடையவர்களுக்கு அந்த இரக்க குணம் உடம்புல நேச்சுரலாகவே இருக்கும். ஆனால் அந்த 5 அறிவு உடைய அந்த பாம்பு இருக்குது பாருங்கள், அதுக்கு என்ன குணம் இருக்குது பாருங்கள். இவன் தன் உயிரை கொடுக்க வரேன்னு சொல்லும் போதும், வேண்டாம் நீ வரக்கூடாது, நான் என்னுடைய உயிரை நான் தான் காப்பாற்றிக்கணும், அதுக்காக உன்னை பலியிட மாட்டேன்னு சொல்லுது பாருங்கள். அந்த இடமும் அதுக்கடுத்து யாரோ ஒருத்தான் எனக்கு பதிலாக செத்து போனான் அப்படின்னு இருக்கலை. அந்த இடம் எங்கே இருக்குன்னு தெரியாமையும் தேடி அந்த கருடன்ட்ட, இப்படி கொண்டுட்டியே, நான் தான் சாகணும், நான் தான் உனக்கு இரையாகணும் அப்படின்னு சொல்லி அது வருத்தப்படுது பாருங்க. அந்த இடத்துல யார் உயர்ந்தவர்னு யோசிச்சு பாருங்க, இந்த சங்கசூடன் தான். ஏன்னா 5 அறிவு உடைய பிராணிகளுக்கு இந்த குணம் இருக்குது அப்படின்னு சொன்னால், இப்போ 6 அறிவு உடையவர்கள் எப்படிலாம் இருந்திருக்கணும் இல்லையா? அது கட்டாயம் இருக்க வேண்டிய ஒன்று. அப்போ இந்த 5 அறிவு உடைய பிராணிக்கு அந்த குணம் இருந்ததுனால, உதார குணம், அந்த இரக்க குணம், அந்த அடுத்தவர்களுக்கு உபயோகமாக இருக்கணுன்ற குணம், நல்லா காப்பாற்றணுன்ற குணம், இந்த குணங்கள்லாம் அந்த 5 அறிவு உடைய அந்த நாகத்துக்கு இருந்ததுனால என் விதத்தில் அந்த சங்கசூடன் தான் சிறந்தவன் அப்படின்னு சொல்லி அந்த கதையை விடை சொன்னோன்னே அந்த வேதாளம் மிக மகிழ்ச்சி அடைஞ்சு, நீ சொன்ன விடை கரெக்டு தான், நான் உன்னை சும்மா பரிசோதித்து பார்த்தேன் அப்படின்னு சொன்னிச்சான். அது சொன்னது மட்டும் இல்லாமல் உடனே பிச்சுக்கிட்டு என்ன பண்ணிடுது, வழக்கம் போல் அந்த முருங்கை மரத்தை தேடி போயிடுச்சுங்க. இனிய கதைகளை படிப்போம், வாசிக்கும் திறனை வளர்ப்போம். என்றும் உங்களுடன் யமுனா.